சன்லைட் போடுங்கடா சன்ரைஸை வெள்ளங்கடா ஆரம்ப பிள்ளை உனக்கு கேப் இல்லை தலை சீக்கிரமா தலை கடத்தோர ஆள் எல்லாம் நம்மளை பிடிச்சி புழக்கிறாங்க தலை கட்டம் சரியில்லை நீங்கள் போயிட்டு அங்கே நில்லுங்க நான் பார்த்துக்கிறேன் ஒரு போடுறேன் மொத்த ரன்னையும் கொடுக்குறேன் அட போடுங்கடா ரன்னை வாசிங்கடா அடுக்குள்ளே குறும்படாமா கமல் சாரை கூப்பிடணுமா கமல் சார் ஒரு அவுட் ஒன்று கொடுங்க அது கமல் சாரும் இல்லை கமல் சாருக்கு இன்னும் போய் நினச்சி பேசுகிறேன் அப்படி என் மேட்ரு நான் கூட எல்சி படத்தில் சேர்த்துட்டாங்கன்னு நினச்சேன்பா அப்படின்னு ஒரு கேட்ச் விடிஞ்சா போச்சு அபிஷேக் சர்மா போயாச்சு அட போங்கடா மாலை தூக்கி பிடிங்கடா படுத்துக்கனே இப்படி பண்ணுறா பட்டர்ஃப்ளை சாக்லேட் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்ல நிதிஷ் ரெட்டி சம்சால ரொட்டி அப்படின்னு உள்ளே வந்து தேக்க சிங் இஸ் சங் உங்களுக்கு ஒரு 5 ரன் தான் கொடுப்பாங்க அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்கன்னு ரோஸ் மில்க் வாட்டர்ஸ் எல்லாம் சொல்ல அட்ட பாருங்கடா என் ஆட்டத்தை கவனிக்கிறேன்டா அப்படின்னு எல்லா பக்கமும் அடிப்பாங்க டிராவிஸ் சென்றது எல்லா தலையும் கொட்டுவாங்க அட்ட மாமே நான் சொல்கிறது கேளு சோமியே நீ 10 உருண்டா ஒன்றும் ஆகாது பக்கத்தில் பாயாசம் ஊற்றி சாப்பிட்டாலும் வேஸ்ட்டாக தான் போகணும் பாடான்னு இப்போ தான் ஒரு யாப்போம் அதுக்குள்ளே கேட்போம் ஆட அவுட்டுடா எட்டு உன் தலையில் கொட்டுன்னு வெளியே போங்க பார போஷன் இட்ஸ் என்ரிச் கிளாஸ் ஆட போங்கடா மாமே மேட்சை முடிங்கடா எனக்கு நிதிஷ் ரெட்டி சமோசாவை சாப்பிட்டு சமாடி அட சூப்பர் மாமே டூப்பர் அப்படின்னு வெளியே போயிட்டு தார்பையில் வந்து வாசிக்க மழை பெய்யுது கொடை கொண்டு வான்னு சொல்ல மழையெல்லாம் வரல பாணி பாலம் போடுப்பான்னு சொல்ல என்ன வெயில் அடிக்குது மழையாமல மழை 202 ரன்னுடா இதை அடிங்கடா அப்படின்னு சொன்ன ராஜஸ்தான் கிட்ட அட பச்சை லைட் எனக்கு இருக்குது பக்குவமான ஆக்கி போட இருக்குது அட சூப்பர் மாப்பிள்ளை என்ன இங்கே நிப்பாட்டிக்கலே நான் சேர்கெல்ஸுக்கு ஒரு டாட்டா ஒன்று காமிச்சிட்டு வரட்டா சூப்பர் மேட்சை காமிட்டா என்னென்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு கேட்க அட அருமையான அவுட்டோட சுவையாக கேட்டுடு அட பேட்டை தூக்கி 50 அடிச்சுட்டேன்னு கேட்டேன் பேட்டை தூக்கி காமிச்சா 0 ரனுக்கு போயிட்டு பேட்டை தூக்கி காமிக்கிறான் பாரு அட சஞ்சுமால் வாய்ஸ் போடல சஞ்சுமால் வாய்ஸ் நான் சொல்கிறது கேளு விக்கெட் எடுத்துட்டு நான் போயிடுறேன் பாரு அப்படின்னு ஸ்விங் இஸ் த ஸ்விங் கிங் சொல்ல டேக் அவுட் என்னடா அடுத்தடுத்து அவுட்டு ரோஸ் மில்க் வாட்டர் கேட்டுன்னு பார்க்க கவலைப்படாதீங்க சார் ரோஸ் மில்கா சொக்கா அனைவர்கிட்டையும் சமந்தாக்கா வந்து ரோஸ் மில்க் வாங்கி தரேன்டான்னு சொல்ல ஒரு உத்வேகம் வந்து விடுத்து சூப்பராக அடிச்சுருச்சுன்னு மேட்ச் பிடிச்சி அடிக்க அட அங்கங்கே கேட்ச் விடுறாங்க பார்த்தா கன்வின்சிங்கிறாங்க அட அவரை எதுவும் கேட்க மாட்டீங்களா அட போங்க ஏன் நீங்களும் ஒரு மேட்ச் அப்படின்னு ஆடியன்ஸே அங்கே வந்து ஆளவளைக்க அத்தை அட சூப்பரு சுவையான மேட்டரு ரன் அடிக்கிறாங்க பாரு அப்படின்னு கேட்க ஜெய்ஸ்வால் இஸ் கேர்ள்ஸ் த்ரோ 50 ரன் அட சூப்பர் 6 வின்னு பார்க்குறது அப்படின்னு சொல்ல அட சூப்பர் பட்டுக்கனே விட வேண்டாம் குக்கரு அப்படின்னு ஒரு மக்கரு 50 அடிக்க அட சும்மா இருச்சாங்களா நடிக்கிற பாரு மண்டையில் அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் ஒரு அடிடா இந்த பக்கம் ஒரு அடிடா நட்டு ஸ்டெம்பு பிடிங்கிடுச்சுடா நட்டு வேறுன்னு காமிச்சாச்சுடா 67 ரன்னுடா அதுக்கப்புறம் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கேட்சு இப்படி ஒரு மேட்ச்சு அப்படின்னு பராக்க வெளியே போக நாங்கள்லாம் நாக்கு முக்க டான்ஸ் போட்டு தான்டா வந்திருக்கோம் அப்படின்னு நட்டு சொல்ல அந்த பக்கம் ஒரு கேட்சு மாமி 8-13 ரனுக்கு அனுப்பு மாமின்னு சொல்லு சகல நீ வேணா பார்க்குறியா நான் ஆடுறேன் டேடி நான் ஆடுறேன் இப்போ என்ன அடி விழுதுன்னு மட்டும் தெளிவாக கேளுன்னு கம்மியாக பேசின கம்மின்ஸு துருவச்சரால் 1 அட மாப்பிள்ளை விக்கெட் எடுறான் கேப்பில் சீரியஸாக போகுதுரா சுற்றுச்சு உழைச்சி விடாரு அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று பாடுறான் என்ன நேரத்தில் இருக்கும் கஜினி படத்தில் வந்து கஜினி மாதிரி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்க ஒரு குறும்படம் நாட் அவுட்டு உங்களுக்கு இல்லைப்பா ரிப்பீட்டு எங்கள் வாயில் பிஸ்கெட்டுன்னு சொன்னேன் அங்கே ஒரு குறும்படம் கடிச்சு அவுட்டு மாப்பிள்ளை இது சென்னை மும்பை ஸ்கிரிப்ட் மாப்பிள்ளை தாக்கூர் ஒரு பாலுக்கு அவுட் ஆவார் அடிக்காத ஒரு ரன்னு அந்த ஸ்கிரிப்ட் சரி அந்த ஸ்கிரிப்டாக இருந்தால் நல்ல ஸ்கிரிப்ட் ஒரு ரன் வித்தியாசத்தில் வின்னுனேன் ரோஸ் மில்க்கு ரோஸ் வாட்டர் இல்லாத சன்னுடன்